அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். இதில் காரியத்தை பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வார்த்தை மாத்திரம்தான், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். இது பிலிப்பியரில் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார். இந்த வார்த்தை நம்ம கேட்கும்போது, என்னுடைய கவலைகள் இவ்வளோ கவலை இருக்கு, நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? என்னுடைய நிலைமையில் ஒரு இருந்தால் தான் தெரியும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும். ஒரு நொடி நீங்கள் யோசித்து பாருங்கள், எதை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம்? எந்த காரியத்தை குறித்து நாம் கவலைப்பட்டுட்டு இருக்கிறோம்? ஆனால் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை நமக்கு ஞாபகத்திலே வராது. என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னார், அதுவும் ஞாபகத்தில் வராது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள்னு, அதுவும் ஞாபகத்தில் வராது. ஆனால் இந்த உலகப்புறமான அந்த கவலை மட்டும் முன்னாடி வரும். எடுத்த வார்த்தைக்கு, எங்கள் சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்று. ஆனால் பவுல் சொல்கிற காரியம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம், முதலாவது வார்த்தையை பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்களுக்கு சந்தோஷம் எங்க இருந்து வரும்? எங்கிருந்து சந்தோஷம் வரும்? சரி, நம்முடைய தேவைகள், நாம் ஒரு காரியத்தை குறித்து வேதனையோடு இருக்கிறோம். அந்த வேதனையோடு நாம் இருக்கும்போது அந்த காரியம் நிறைவேறிச்சு, உடனே நமக்கு ஒரு சந்தோஷம். சரி, அந்த சந்தோஷம் எவ்வளோ நாள் நீடித்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது, எனக்கு ஐஸ்வர்யம் வேணும்னு நான் கேட்குறேன். அந்த ஐஸ்வர்யம் எனக்கு கிடைச்சாச்சு. எல்லா ஐஸ்வர்யமும், அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம உலகப்பூர்வமான காரு, பங்களா, வீடு வசதி, அனுதினமும் நமக்கு ஒரு தேவைகளுக்கான பண தேவைகள் எல்லாமே கிடைச்சாச்சு. சந்தோஷம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதற்கு கூடாகவே ஒரு பலவீனம் ஒன்று வரும். ஒரு சின்ன ஒரு பலவீனம். ஒரு சுகர் பேஷண்ட்டுன்னு வச்சுங்களேன், ஒரு சர்க்கரை வியாதின்னு சொல்லக்கூடிய அந்த சுகர் வியாதி வந்த உடனே நம்ம என்ன நினைப்போம் தெரியுங்களா? நமக்கு கிடைச்ச இந்த சந்தோஷமான இந்த காரு, பங்களா, எல்லா வசதியும் நமக்கு பின்னாக போயிடும். ஆனால் அந்த சுகர் வியாதி மட்டும் முன்னாடி வந்து நிற்கும். நமக்கு இதிலிருந்து நான் விடுதலை ஆனால் போதும், இந்த வியாதியிலேருந்து மட்டும் எனக்கு விடுதலை ஆகிட்ட போதும், எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம். அப்போ நம்மளோட சந்தோஷம் போயிடுச்சு இல்லையா? என்ன தேவைகள் வேண்டி எல்லா தேவையும் நமக்கு சந்திக்கப்பட்டாலும் அந்த சந்தோஷம் நிலையில்லாத ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆனால் இங்கே பவுல் சொல்றது, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. அவருக்குள்ளாகவே ஜீவனுள்ள சத்திய வார்த்தையும் நம்ம அதற்குள்ளாகவே தேவனுக்குள்ளாக இருந்தோம்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த எந்த வித காரியமான உலகப்பூர்வமான காரியம் எதை குறித்து நமக்கு கவலை வராது. ஏனென்றால் அந்தந்த காரியத்தை நாம் கேட்காமலே அது நம்மிடத்தில் வரும். எலியாவை பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றையும் இழந்து வாழ்க்கையை வெறுத்துட்டாரு. அவர் கேட்குற, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்கன்னு கூட கேட்டுட்டார் கர்த்தர்கிட்ட எலியா. அந்த எவ்வளோ ஒரு மனவேதனையான ஒரு சூழ்நிலை எலியாவுக்கு.
எலியாவை எங்கே பார்த்தாலும் அவன் ராஜாவினிடத்தில் பிடித்து கொடுக்க வேண்டிய இது ராஜாவோட உத்தரவு. எப்படி பார்த்தாலும் எங்கே போனாலும் சரி, மரணத்துடைய விளிம்பில் இருந்தார். நான் மரித்தாலே போதும் என்ற ஒரு சந்தோஷத்தில், அந்த ஒரு கவலையில் இருந்தார். அவருடைய சூழ்நிலை எண்ணி பாருங்க. ஆனாலும் தேவன் தூதரை விட்டு எழுப்பி அவருக்கு ஆகாரத்தை கொடுத்து, குடிக்க தண்ணியும் கொடுத்து, வெள்ளன் கொடுத்தார். இரண்டாவது முறையும் கொடுக்கிறார். என்னுடைய காரியம் நிறைவேற்ற வேண்டிய அதிகமான வேலை இருக்கு, நீ கிளம்பு. இப்ப எண்ணி பாருங்க, எலியாவுக்கு பசி இருந்தது, சோர்வு இருந்தது, ஜீவன் மேல பயம் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனால் ஒன்றிலாவது தேவனிடத்து அவர் என்ன கேட்டார்? நான் பசியா இருக்க எனக்கு ஆகாரம் கொடுங்கன்னு கேட்டாரா? ஆனால் இதை கேட்காமலே கொடுத்தது யார்? இதுதான், நம்ம கர்த்தருக்குள்ள மட்டும் இருந்தோம்னா நம்மளை தேடி வரும். சரி, இதற்காக இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி சொல்லுவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.